ஒரு இல்லத்தரசியின் ஒரு நாள். காலை 4:30. அலாரம் அடிக்கும் முன்னே லக்ஷ்மி விழித்துக் கொண்டாள். வீட்டிலுள்ள எல்லாருக்கும் நாள் ஆரம்பிக்கும் முன்னே அவளோட நாள் ஆரம்பிச்சிடும். சமையலறையில் அடுப்பை ஏற்றி காஃபி, காலை உணவு, மதிய சாப்பாடு. ஒரு நிமிஷம் கூட உட்கார நேரமில்லை. கணவர் எழுந்து காஃபி குடித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தார். பிள்ளைகள் எழுந்ததும், அம்மா, என் ட்ரெஸ் எங்கே? லஞ்ச் பாக்ஸ் ரெடியாச்சா? எல்லாருக்கும் அவள் தேவையானவள், ஆனா யாருக்கும் அவள் கவனிக்க வேண்டியவள் இல்லை. மதியம் 2 மணி. வீட்டில் எல்லாரும் வெளியே, அவள் மட்டும் தனியா. சாப்பிட வைத்த சாப்பாடு குளிர்ந்ததையே அமைதியா சாப்பிட்டாள். மாலை மீண்டும் தேநீர், டின்னர், வீட்டுப்பணி. நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருந்தது. இரவு 11 மணி. எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். அவள் மட்டும் ஜன்னல் அருகே நிலவை பார்த்துக்கிட்டு அமைதியா நினைத்தாள். இந்த வீட்டில் எல்லாருக்கும் நான் இருக்கேன், ஆனா என்ன கவனிக்க யாராவது இருக்காங்களா? அந்த கேள்வியோட தான் அவளோட இன்னொரு நாள் முடிந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.